அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் குரு பயிற்சியை பற்றி நாம் பேச போகிறோம். 2024 மே 1 காலை 11:06 குரு பகவான் மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை 2ஆம் பாதத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியினால் குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன நடக்கும்? குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் பயணிக்கிறார். ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் இருப்பார். அவர் ஒரு சுற்றி வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். 12 ராசியிலும் 12 வருடங்கள் மொத்தம். இப்போது ஒரு வருஷம் மேச ராசியில் இருந்தார். இப்போ அடுத்தது ரிஷப ராசிக்கு ஒரு வருஷம் ட்ராவல் பண்ண போகிறாரு. மே 1 காலை 11:06 குரு பகவான் இடம்பெயர்கிறார். இதில் 12 ராசிக்கும் என்னென்ன நடக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னுடைய ஜோதிட அடிப்படை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கற்று பயனடையலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அஸ்ட்ரோ மாங்குடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் என்ன நடந்திருக்கும் ஒரு பார்வை. வேலைவாய்ப்பில் பிரச்சனை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இருந்த வேலை கையோடு போயிருக்கும். பதவி உயர்வு தடை வந்து பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். உடலில் நோய் தொந்தரவுகள் இருந்திருக்கும். வைத்திய செலவுகள் இருந்திருக்கும். இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். இந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் கடகத்துக்கு? இந்த வருஷம் எல்லா இடத்திலிருந்தும் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 2 சக்கரம் 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தரப்பில் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு தரப்பில் உங்களுக்கு அனுகூலமான பதில்கள் வந்து சேரும். நோய்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். மனை நிலங்கள், வீடுகள், உழவடை நிலங்கள், வயல்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் கைகூடி வரும். காதல் வெற்றியில் முடியும். காதல் திருமணத்தில் முடியும். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் தொழிலில் பாதிப்புகள் உண்டு. தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி குறையும் வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு இந்த வருடம் நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 80. இப்போ நாம் பேசுனது குரு பகவான் இடப்பெயர்ச்சியை மையப்படுத்தி மட்டுமே நாம் இப்போது பலன் சொல்லியிருக்கிறேன். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு இடமாக ஒரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி நடக்கும். ஒரு ராசிக்கு திரும்ப அவர் வரணும் அப்படின்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழிச்சு தான் அவர் வருவார். குரு பயிற்சியை மையமாக வைத்து நம்ம பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் சொன்னது அப்படியே நடக்கும். கற்பனை எதுவும் இல்லை. இதெல்லாம் சிவபெருமான் வகுத்தது, நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதையும் தாண்டி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் இருக்கும் இடம், அவர்களின் பார்வை, அதையும் தாண்டி நாம் பிறந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம், அவைகளின் நிகழ்வுகள், இது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக குரு பகவான் குரு பயிற்சி வச்சு சொன்னது சில சதவீதங்கள் என்றாலும் மிச்சம் நிறைய விஷயங்கள் மிச்ச கிரகங்களை பேஸ் பண்ணியும் தசாபதியை பேஸ் பண்ணி இந்த வாழ்க்கையில் நடக்கும். உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 800 கோடி விதமாக ஜாதகம் இருக்கும். 800 கோடி விதமாகத்தான் பலன்கள் நடக்கும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்காது, மாறி தான் வரும். இதை நாம் ஏற்று தான் ஆகணும். இது சிவபெருமான் வகுத்த நியதி. சிவபெருமான் நமக்கு கொடுத்த அனுபவிக்கிறது கொடுத்த கட்டளை உத்தரவு. அதை நாம் தாண்டி சிவபெருமானை மீறி தாண்டி நாம் போக முடியாது.
எல்லாருக்குமே வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு சாத்தியம் இல்லை. 100க்கு 5 பேர் கூட முழுசாக சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னா இல்லை. சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுடைய பார்வையில் தெரியலாம் அவங்களும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் தான் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிலாம் எல்லாம் மாட்டிக்கிட்டோம் நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே வரும். தசாபுத்தி எதிராக வேலை செய்தால், நான் சில தீமையான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அந்த விஷயங்களை தாண்டி இன்னும் கூடுதலாக 100 மடங்கு கூடுதலாக பிரச்சனை வரும். தசாபுத்தி சாதகமாக வேலை செய்தால் நான் சொன்ன நன்மைகளை தாண்டி இன்னும் 100 மடங்கு கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து தப்பிச்சு மீண்டு போகிறதுங்கிறது யாராலையும் சாத்தியமில்லை. எல்லோருமே ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. ஒரு பந்தியில் போடுறாங்க, ஒரு விருந்து அப்படின்னு ஸ்வீட்டுங்கிறது ஒரு பார்ட் ஓரத்தில் இருக்குன்னு தவிர முழுமையாக ஸ்வீட் மட்டுமே உணவாக முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை பெருசாக பாதிக்காது. ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக பாதிக்கும், பெரிய அளவில் பாதிக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். வந்துச்சு அப்படின்னா தோல்வி கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏற்றத்தை கண்டும் ரொம்பவும் கொண்டாட்டமாக இருக்க மாட்டேங்குது. ரெண்டையுமே ஈக்குவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாம் அந்த சிவபெருமானின் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். என்னுடைய ஜோதிட அடிப்படை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கற்று பயனடையலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அஸ்ட்ரோ மாங்குடிவேந்தர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்தி சிவபெருமானை வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.